எப்பொழுதும் ஒரே மாதிரியான வாழ்க்கை, எதுக்கு எடுத்தாலும் தேவையற்ற குழப்பம், என்னால முடியுமா என்றாம் என்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை. இந்த சோர்வான மனநிலையை மாத்தி வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கா? உங்களை நீங்களே புதுப்பித்துக் கொள்ள தயாரா? அப்போ உடனே நம்ம மைண்ட் ரிஃப்ரெஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐகானையும் தட்டி விடுங்க. வாங்க சேர்ந்து ஜெயிப்போம். நம்மள பல பேர் பண்ற பெரிய தப்பு என்ன தெரியுமா? எதையாவது புதுசா சாதிக்கணும்னு நினைச்சா அதை உடனே ஊர் முழுக்க தம்பட்டம் அடிக்கிறது. இதைத்தான் செய்யவே கூடாதுன்னு சாணக்கியர் சொல்றார். அப்போ என்ன செய்யணும்? முதல் ரகசியம் இதுதான். பேசுவதை விட செயலில் காட்டுங்கள். மனித வாழ்வில் வெற்றி பெறுவதற்கான வழிகள் பல இருந்தாலும் அவற்றை அடைவதற்கு தடையாக இருக்கும் மிகப்பெரிய பலவீனம் அதிகம் பேசுவது ஆகும். ஒரு மனிதனின் உண்மையான மதிப்பு அவன் பேசும் வார்த்தைகளில் இல்லை, அவன் செய்து முடிக்கும் செயல்களில் தான் ஒளிந்திருக்கிறது. உங்கள் திட்டங்களை ஊர் முழுக்க சொல்லிக் கொண்டு இருக்காதீர்கள். அமைதியாக உழைத்து உங்கள் வெற்றியின் மூலம் சத்தமிடுங்கள் என்ற தத்துவம் சாதனையாளர்கள் அனைவரும் பின்பற்றும் ஒரு எழுதப்படாத விதியாகும். இலக்குகளை பற்றி பேசுவதை விட அதற்காக உழைப்பதே எவ்வாறு வெற்றியை தேடித்தரும் என்பதை இக்கட்டுரையில் விரிவாக காண்போம். திட்டங்களை ஏன் ரகசியமாக வைக்க வேண்டும்? உளவியல் பார்வை. நாம் ஒரு புதிய இலக்கை நிர்ணயிக்கும் போது அது குறித்து மற்றவர்களிடம் பெருமையாக பேசிக்கொண்டே இருந்தால் நமது மூளை ஒருவிதமான மாய வலையில் சிக்கிக் கொள்கிறது. அந்த இலக்கை நாம் ஏற்கனவே அடைந்து விட்டதை போன்ற ஒரு போலியான திருப்தியை, false sense of achievement, மூளை உணர்கிறது. இதனால் அந்த செயலை செய்து முடிப்பதற்கான ஆர்வம், உந்துதல் மற்றும் ஆற்றல் ஆகியவை நம்மை அறியாமலேயே குறைந்து விடுகின்றன. மேலும் நமது திட்டங்களை முன்கூட்டியே மற்றவர்களிடம் கூறும்போது அவர்களின் எதிர்மறையான விமர்சனங்களும் கேலிகளும் நமது தன்னம்பிக்கையை எளிதில் உடைத்துவிடும் அபாயமும் உள்ளது. செயலால் சாதித்த நண்பன் ஒரு வாழ்வியல் கதை. இக்கருத்தை விளக்கும் வகையில் ஒரு சிறிய ஊரில் நடந்த நிகழ்வை காண்போம். அந்த ஊரில் வசித்து வந்த 2 நெருங்கிய நண்பர்கள் தங்கள் உடல் எடையை குறைத்து ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று முடிவெடுத்தனர். இதில் முதல் நண்பன் தனது முடிவை பற்றி ஊரில் உள்ள அனைவரிடமும் பெருமையாக பேசத் தொடங்கினான். நான் நாளை முதல் உடற்பயிற்சி செய்யப் போகிறேன், புதிய உணவு பழக்கத்தை பின்பற்றப் போகிறேன், 10 கிலோ எடையை குறைக்கப் போகிறேன் என்று சந்திப்பவர்களிடமெல்லாம் தனது திட்டங்களை விலாவாரியாக கூறிக்கொண்டிருந்தான். அவனது பேச்சில் இருந்த வேகம் அவனது செயலில் இல்லை. ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திருக்கச் சோம்பல் பட்டு நாளை முதல் தொடங்கலாம் என்று தனது பயிற்சியை தள்ளி போட்டுக்கொண்டே இருந்தான். ஆனால் 2வது நண்பனோ தனது இலக்கை பற்றி யாரிடமும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அமைதியாக தனது அன்றாட வேலைகளுடன் தினமும் அதிகாலை எழுந்து கடுமையாக உடற்பயிற்சி செய்தான். தான் உண்ணும் உணவில் கட்டுப்பாட்டை கடைபிடித்தான். அவனது ஒவ்வொரு நாள் உழைப்பும் அவனது உடலிலும் மனதிலும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டே இருந்தது. 3 மாதங்கள் கழிந்தன. முதல் நண்பன் தனது திட்டங்களை பற்றி பேசுவதை மட்டுமே தொடர்ந்து கொண்டிருந்தான். அவனது உடலில் எவ்வித மாற்றமும் இல்லை. ஆனால் 2வது நண்பன் கட்டுக்கோப்பான உடலுடனும் மிகுந்த தன்னம்பிக்கையுடனும் வெளியே வந்தான். அவனது அபாரமான உடல் மாற்றத்தை பார்த்து ஊரே வியந்து நின்றது. அவன் யாரிடமும் எதுவும் சொல்லவில்லை என்றாலும் அவனது வெற்றி ஊர் முழுக்கச் சத்தமிட்டது. சொற்கள் காற்றில் கரைந்துவிடும், செயல்கள் சரித்திரம் படைக்கும். மேற்கண்ட கதையின் மூலம் நாம் அறிந்து கொள்ளும் மிக முக்கியமான பாடம் இதுதான். சொற்கள் காற்றில் கரைந்துவிடும், செயல்கள் மட்டுமே சரித்திரம் படைக்கும். நீங்கள் எவ்வளவு பெரிய லட்சியங்களை கொண்டிருந்தாலும் அதை பற்றி வாய் நிறைய பேசுவதால் ஒரு சிறு பயனும் ஏற்பட போவதில்லை. உங்களை சுற்றியுள்ள உலகம் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்பதை கேட்பதை விட நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் என்பதை பார்ப்பதற்கே அதிக ஆர்வம் காட்டுகிறது. வார்த்தைகளை செலவழிப்பதை குறைத்துவிட்டு அந்த ஆற்றலை உங்கள் செயலில் முதலீடு செய்யுங்கள். இருட்டில் விதைக்கப்படும் விதை எவ்வித சத்தமும் இன்றி அமைதியாக வேரூன்றி ஒரு நாள் மாபெரும் மரமாக எழுந்து நிற்பதைப் போல உங்களின் உழைப்பும் அமைதியாக தொடரட்டும். உங்கள் திட்டங்கள் ரகசியமாக இருக்கட்டும். உங்களின் வெற்றி மட்டுமே உலகிற்கு உங்கள் திறமையை உறக்கச் சொல்லட்டும். பேசுவதை நிறுத்துங்கள், செயலில் இறங்குங்கள். சரித்திரம் உங்களை நினைவு கூறும். முதல் ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்தது உங்களை ரொம்பவே காப்பாத்த போற ஒரு விஷயம். மத்தவங்க கோவிச்சுப்பாங்களோன்னு பயந்து உங்க நேரத்தை நீங்களே அழிச்சுக்கிறீங்களா? அப்ப இந்த 2வது ரகசியம் உங்களுக்குத்தான். இல்லை என்று சொல்ல பழகுங்கள். மனித வாழ்வில் நாம் சந்திக்கும் மிகப்பெரிய சவால்களில் ஒன்று மற்றவர்கள் கேட்கும் உதவிகளுக்கோ அல்லது கோரிக்கைகளுக்கோ இல்லை என்று மறுக்க தயங்குவதுதான். மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ, நம்மை தவறாக புரிந்து கொள்வார்களோ அல்லது உறவு முறிந்து விடுமோ என்ற அச்சத்தினால் பல நேரங்களில் நமது சொந்த வேலைகளை புறக்கணித்துவிட்டு மற்றவர்களுக்காக சரி என்று தலையாட்டுகிறோம். ஆனால் எதற்கெடுத்தாலும் சம்மதம் தெரிவிப்பது
நல்ல மனிதனுக்கான அடையாளம் அல்ல. அது தன்னம்பிக்கையற்ற தன்மையின் வெளிப்பாடு. தேவையற்ற விஷயங்களுக்கு இல்லை என்று சொல்ல பழகுவதே உங்கள் நேரத்தையும் சுயமரியாதையையும் காக்கும் மாபெரும் கேடயமாகும். இல்லை என்று சொல்வதன் உளவியல் அவசியம். ஒருவருடைய மதிப்பு அவர் எல்லா நேரங்களிலும் எளிதாக கிடைப்பதை அவைலபிலிட்டி வைத்து தீர்மானிக்கப்படுவதில்லை. அனைத்திற்கும் தலையாட்டிக் கொண்டே இருந்தால் இந்த சமூகம் உங்களை ஒரு சாதாரண மனிதராகவோ தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும் ஒரு கருவியாகவோ மட்டுமே பார்க்கும். உங்கள் நேரத்திற்கு நீங்களே மதிப்பு கொடுக்கவில்லை என்றால் வேறு யாரும் அதற்கு மதிப்பு தர மாட்டார்கள். நீங்கள் மற்றவர்களின் கோரிக்கைகளுக்கு இல்லை என்று தைரியமாக மறுக்கும்போது உங்களின் நேரம் எவ்வளவு முக்கியமானது என்பதை அவர்களுக்கு உணர்த்துகிறீர்கள். தேவையற்றவற்றுக்கு இல்லை என்று சொல்லும்போதுதான் உங்கள் வாழ்வின் மிக முக்கியமான இலக்குகளுக்கு உங்களால் ஆம் என்று சொல்ல முடியும். விறகு வெட்டியின் கதை ஒரு வாழ்வியல் பாடம். இக்கருத்தை ஆழமாக புரிந்து கொள்ள ஒரு விறகு வெட்டியின் கதையை காண்போம். ஒரு ஊரில் மிகவும் கடினமாக உழைக்கக்கூடிய விறகு வெட்டி ஒருவன் இருந்தான். அவன் மிகவும் நல்லவன். ஆனால் அவனிடம் ஒரு மிகப்பெரிய பலவீனம் இருந்தது. அவனால் யாரிடமும் எதற்கும் இல்லை என்று சொல்ல முடியாது. அவனது நண்பர்களும் அக்கம்பக்கத்தினரும் அவனது இந்த குணத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டனர். நண்பா, எனக்கு கொஞ்சம் விறகு வெட்டித்தர முடியுமா? என் வீட்டு மரக்கிளைகளை சற்று வெட்டி விடுவாயா என்று அவர்கள் கேட்கும் போதெல்லாம் தன் சொந்த வேலைகளை அப்படியே போட்டுவிட்டு அவர்களுக்கு ஓடிச் சென்று உதவி செய்தான். தான் இல்லை என்று சொன்னால் அவர்கள் கோபித்துக் கொள்வார்களோ என்ற பயமே அவனது இந்த செயலுக்கு காரணம். நாட்கள் கடந்தன. குளிர்காலம் நெருங்கியது. ஊரில் உள்ள அனைவரும் அந்த விறகு வெட்டியின் உதவியால் தங்கள் வீடுகளில் குளிர்காலத்திற்கு தேவையான விறகுகளை சேமித்து வைத்துக் கொண்டனர். ஆனால் மற்றவர்களுக்கே தன் நேரத்தை முழுமையாக செலவிட்ட அந்த விறகு வெட்டியின் வீட்டில் அடுப்பெரிக்கவோ அல்லது குளிர்காயவோ ஒரு சிறு விறகு துண்டு கூட இல்லை. கடுமையான பனியும் குளிரும் வாட்டிய போது அவன் தன்னிடம் உதவி பெற்ற நண்பர்களின் கதவை தட்டினான். ஆனால் அவர்களோ எங்களுக்கு வேறு வேலைகள் இருக்கின்றன, எங்களிடம் அதிகமாக விறகு இல்லை என்று கூறி அவனது முகத்திற்கு நேராக கதவை அடைத்தனர். மற்றவர்களை திருப்திப்படுத்த தன் வாழ்வாதாரத்தையே அவன் இழந்தான் என்பதை அப்போதுதான் உணர்ந்தான். உங்கள் இலக்குகளே உங்களின் முன்னுரிமை. இந்த கதை நமக்கு உணர்த்தும் பாடம் மிக தெளிவானது. இல்லை என்று சொல்வது மற்றவர்களை அவமதிக்கும் செயல் அல்ல. அது உங்களை நீங்கள் மதித்துக் கொள்ளும் ஒரு தற்காப்பு கலை. உங்களை உண்மையாக நேசிப்பவர்கள் உங்களின் சூழ்நிலையை புரிந்து கொண்டு உங்கள் மறுப்பை ஏற்றுக்கொள்வார்கள். உங்கள் மறுப்பை கண்டு கோபித்துக் கொண்டு விலகிச் செல்பவர்கள் உங்களை வெறும் சுயநலத்திற்காக பயன்படுத்தி கொண்டவர்கள் மட்டுமே. அப்படிப்பட்டவர்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகுவதே உங்களுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய வெற்றியாகும். உங்கள் நேரம் என்பது மீண்டும் பெற முடியாத ஒரு விலை மதிப்பற்ற செல்வம். அதனை மற்றவர்களின் தேவையற்ற கோரிக்கைகளுக்காகவும் அவர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்ற போலி எண்ணத்திற்காகவும் வீணாக்காதீர்கள். உங்களுக்கு பயன் தராத உங்கள் இலக்குகளுக்கு தடையாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்திற்கும் தயக்கமின்றி கண்ணியமாக இல்லை என்று சொல்ல பழகுங்கள். உங்களின் ஒற்றை இல்லை என்ற சொல் உங்களின் 1000 கனவுகளுக்கு உயிர் கொடுக்கும் என்பதை என்றும் நினைவில் கொள்ளுங்கள். இதை நீங்க கண்டிப்பா உணர்ந்திருப்பீங்க. உங்களை ஏன் நிறைய பேர் மதிக்க மாட்டாங்க தெரியுமா? ஏன்னா நீங்க எப்ப கூப்பிட்டாலும் ஓடி போய் நிக்கிறீங்க. உங்க மதிப்பை உயர்த்தணும்னா சாணக்கியர் சொல்ற இந்த 3வது விதியை ஃபாலோ பண்ணுங்க. எதற்கும் எளிதில் கிடைக்காதீர்கள். தட்டுப்பாடு மதிப்பை உயர்த்தும். பொருளாதாரத்திலும் சரி, மனித உறவுகளிலும் சரி, ஒரு பொருளின் அல்லது ஒரு நபரின் மதிப்பு அதன் தட்டுப்பாட்டை ஸ்கார்சிட்டி பொறுத்தே அமைகிறது. சுவாசிக்கும் காற்று நமது உயிருக்கு மிக அவசியமானது என்றாலும் அது எங்கும் இலவசமாக கிடைப்பதால் நாம் அதற்கு பெரிதாக மதிப்பளிப்பதில்லை. மனிதர்களின் இயல்பும் இதுவே. எந்த நேரத்திலும் எவர் அழைத்தாலும் உடனே கிடைத்துவிடும் ஒரு நபரானால் ஆல்வேஸ் அவைலபிள். இந்த சமூகம் அவரை மிகச் சாதாரணமாகவே எடை போடும். எனவே உங்கள் மதிப்பை உயர்த்தி கொள்ள நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கிய பாடம் எதற்கும் எளிதில் கிடைக்காதீர்கள் என்பதுதான். தட்டுப்பாடும் மதிப்பும். உளவியல் பார்வை. ஒருவர் ஒரு குறுஞ்செய்தி அனுப்பிய மறுகணமே நீங்கள் பதிலளித்தாலோ அல்லது அவர்கள் அழைத்தவுடன் உங்கள் வேலைகளை எல்லாம் விட்டுவிட்டு ஓடிச் சென்று நின்றாலோ உங்களை அறியாமலேயே உங்கள் மதிப்பை நீங்கள் குறைத்துக் கொள்கிறீர்கள் என்று அர்த்தம். இவனுக்கு வேறு வேலை இல்லை, எப்போது கூப்பிட்டாலும் வருவான் என்ற எண்ணம் அவர்கள் மனதில் ஆழமாக பதிந்துவிடும். மனித மனம் எப்போதுமே எளிதில் கிடைப்பதை புறக்கணித்துவிட்டு கஷ்டப்பட்டு கிடைக்கும் விஷயத்தையே அதிகம் மதிக்கும் இயல்புடையது. உங்களுக்கென்று ஒரு தனிப்பட்ட உலகம், வேலை, லட்சியம் ஆகியவற்றை கொண்டிருந்தால் மட்டுமே மற்றவர்கள் உங்கள் நேரத்திற்கு மரியாதை கொடுப்பார்கள். இரும்பும் தங்கமும் ஒரு வாழ்வியல் கதை.
இந்த தத்துவத்தை மிக எளிதாக புரிந்து கொள்ள ஒரு குட்டி கதையை பார்ப்போம். ஒரு நாள் இரும்பும் தங்கமும் தங்களுக்குள் பேசிக் கொண்டிருந்தன. இரும்பு மிகவும் வருத்தத்துடன் தங்கத்திடம் கேட்டது, நண்பா, நாமும் ஒரே பூமிக்கு அடியிலிருந்துதான் வருகிறோம். மனிதர்களின் பயன்பாட்டுக்கு உன்னை விட நானே அதிகம் உழைக்கிறேன். நானும் உன்னைப் போல உலைக்களத்தில் நெருப்பில் காய்ந்து சுத்தியலால் அடிக்கப்பட்டுத்தான் வருகிறேன். ஆனால் என்னை விட உனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு மதிப்பு? உன்னை பாதுகாப்பு பெட்டகத்தில் வைத்து பூட்டுகிறார்கள். என்னையோ மழையிலும் வெயிலிலும் துருப்பிடிக்க விடுகிறார்களே, ஏன்? அதை கேட்ட தங்கம் புன்னகைத்துக் கொண்டே சொன்னது, நண்பா, நீ சொல்வதெல்லாம் 100க்கு 100 உண்மைதான். உனது உழைப்பு மகத்தானது. ஆனால் நம் இருவருக்கும் இடையில் ஒரு சிறிய வித்தியாசம் இருக்கிறது. நீ எங்கும் மிக எளிதாக கிடைக்கிறாய். உன்னை அடைய மனிதர்கள் பெரிதாக சிரமப்பட தேவையில்லை. ஆனால் என்னை பூமியிலிருந்து தோண்டி எடுக்க அவர்கள் பல படிகளை தாண்டி கடுமையாக உழைக்க வேண்டும். நான் அனைவருக்கும் எப்போதும் எளிதில் கிடைத்து விடுவதில்லை. அந்த தட்டுப்பாடுதான் என் மதிப்பை இந்த அளவுக்கு உயர்த்துகிறது. உங்கள் இருப்பை அரியதாக மாற்றுங்கள். இந்த கதை மனிதர்களுக்கு உணர்த்தும் பாடம் மிக ஆழமானது. நீங்கள் எவ்வளவு திறமையானவராக நல்லவராக இருந்தாலும் சரி, எந்த எல்லைக்கோடும் இல்லாமல் அனைவருக்கும் எளிதில் கிடைக்கும்படி உங்கள் இருப்பை மலிவாக்கிக் கொள்ளாதீர்கள். ஒருவரின் அழைப்பிற்காக காத்து கொண்டிருப்பதையோ அல்லது அவர்களின் கவனத்தை ஈர்க்க துடிப்பதையோ நிறுத்துங்கள். உங்கள் இலக்குகளுக்காக நீங்கள் உழைக்கும் பொழுது உங்களை சந்திப்பதற்கான நேரம் மதிப்புமிக்கதாக மாறும். அனைவருக்கும் கிடைக்கும் இரும்பாக இருப்பதா அல்லது தேடிச் சென்று பெறும் தங்கமாக இருப்பதா என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். உங்கள் நேரத்திற்கும் உங்கள் அறிவிற்கும் நீங்களே ஒரு மதிப்பை நிர்ணயம் செய்யுங்கள். உங்களுக்கான ஒரு தனித்துவத்தை காத்துக்கொண்டு எதற்கும் எளிதில் கிடைக்காத அரிய மனிதராக உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளும் பொழுது இந்த உலகம் தானாகவே உங்களை கொண்டாடும். உங்கள் ஒவ்வொரு வார்த்தைக்கும் செவிசாய்க்கும். 4வது ரகசியம், நீங்க வாய் திறந்து ஒரு வார்த்தை பேசுறதுக்கு முன்னாடியே உங்க தகுதி என்னன்னு மத்தவங்களுக்கு சொல்றது எது தெரியுமா? வேற எதுவும் இல்லை, நீங்க தான். அது எப்படி? இதோ பாருங்க. உங்கள் தோற்றத்தில் கவனம் செலுத்துங்கள். மனிதர்களை எடை போடுவதில் இந்த உலகம் முதலில் பயன்படுத்துவது அவர்களின் தோற்றத்தை தான். ஒரு இடத்திற்குள் நீங்கள் நுழையும் போது நீங்கள் வாய் திறந்து பேசுவதற்கு முன்னரே உங்களுடையும் தோற்றமும் உங்களை பற்றி மற்றவர்களுக்கு 1000 கதைகளை சொல்லிவிடும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பது எவ்வளவு உண்மையோ அதே அளவு ஒருவரின் ஆளுமையும் அவர் தம்மீது வைத்துள்ள சுயமரியாதையும் அவரது வெளித்தோற்றத்தில் வெளிப்படும் என்பதும் மறுக்க முடியாத உண்மை. எனவே வாழ்வில் உயர்ந்த மதிப்பை பெறத் தோற்றத்தில் கவனம் செலுத்துவது மிக அவசியமாகும். தோற்றத்தின் உளவியல் தாக்கம். தோற்றத்தில் கவனம் செலுத்துவது என்றால் ஆயிரக்கணக்கில் செலவு செய்து ஆடம்பரமான ஆடைகளை அணிய வேண்டும் என்பதல்ல. அணியும் ஆடை தூய்மையாகவும் நேர்த்தியாகவும் செல்லும் இடத்திற்கு ஏற்ற வகையிலும் இருக்க வேண்டும் என்பதே இதன் அடிப்படை. கலைந்த தலையுடனும் கசங்கிய அழுக்கு ஆடையுடனும் நீங்கள் எவ்வளவு பெரிய தத்துவத்தை பேசினாலும் அதை இந்த உலகம் காது கொடுத்து கேட்காது. காரணம், மனித மூளை நேர்த்தியான தோற்றம் கொண்டவர்களையே புத்திசாலிகளாகவும் பொறுப்பானவர்களாகவும் தானாகவே நம்பும் இயல்புடையது. மேலும் நீங்கள் அணியும் நேர்த்தியான ஆடை உங்களுக்கே ஒருவித பிரம்மாண்டமான தன்னம்பிக்கையை தரும். பேரரசனின் கதை. ஒரு வாழ்வியல் பாடம். தோற்றத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் ஒரு குட்டி கதையை காண்போம். ஒரு மாபெரும் பேரரசன் தனது நாட்டு மக்கள் தன்னை எப்படி நடத்துகிறார்கள் என்பதை நேரடியாக அறிந்து கொள்ள விரும்பினான். அதற்காக ஒரு நாள் அவன் தன் அரச உடைகளை களைந்துவிட்டு மிகவும் அழுக்கான கிழிந்த ஆடைகளை அணிந்து மாறுவேடத்தில் நகர வீதிகளில் நடந்து சென்றான். அவனை ஒரு சாதாரண பிச்சைக்காரன் என்று நினைத்த மக்கள் அவனுக்கு எந்த மரியாதையும் கொடுக்கவில்லை. சிலர் அவனை அலட்சியப்படுத்தினர். சிலர் அவனை முரட்டுத்தனமாக விரட்டி அடித்தனர். அவனது உண்மையான அறிவோ, அவனிடம் இருந்த அதிகாரமோ, அவனது கருணையோ அந்த பழங்கந்தை ஆடைகளுக்குள் மறைந்து போனது. அவன் என்ன சொல்ல வருகிறான் என்பதை கேட்கக்கூட யாரும் தயாராக இல்லை. அடுத்த நாள் அதே பேரரசன் தனது கம்பீரமான அரச உடையில் தலையில் கிரீடத்துடன் அதே வீதியில் பவனி வந்தான். நேற்று அவனை விரட்டியடித்த அதே மக்கள் இன்று அவனை கண்டவுடன் தரையில் விழுந்து வணங்கினர். அவனுக்கு சிறப்பான மரியாதைகளை செய்தனர். உள்ளே இருக்கும் மனிதன் ஒருவன்தான் என்றாலும் அவனது ஆடைக்கே இங்கு முதல் மரியாதை என்பதை உணர்ந்தான். ஆள் பாதி ஆட பாதி என்ற பழமொழியின் ஆழம் அவனுக்கு புரிந்தது. உடல் மொழியும் பாடி லாங்குவேஜ் தன்னம்பிக்கையும். தோற்றம் என்பது வெறும் துணிகளால் அமைவது மட்டுமல்ல, அது உங்களின் உடல் மொழி சம்பந்தப்பட்டதுமாகும். கூன் விழாமல் நேராக நிமிர்ந்து நடப்பது, பேசும்போது மற்றவர்களின் கண்களை பார்த்து பேசுவது,
பதற்றமின்றி அமைதியான உடல் அசைவுகளை கொண்டிருப்பது ஆகியவையே உங்களை ஒரு முழுமையான தலைவனாக காட்டும். உங்களை நீங்களே ஒரு ராஜா போல நடத்தினால்தான் இந்த உலகமும் உங்களை ஒரு ராஜாவாக நடத்தும். உங்களை நீங்களே ஒரு சாதாரண ஆளாக சுருக்கி கொண்டால் உலகம் உங்களை ஒரு வேலையாளாக மட்டுமே பார்க்கும். ஒரு புத்தகத்தின் அட்டைப்படம் எவ்வளவு நேர்த்தியாக இருக்கிறதோ அதுவே அந்த புத்தகத்தை படித்து பார்க்கும் ஆவலை மற்றவர்களுக்கு தூண்டும். அதுபோலவே உங்கள் தோற்றமும் அமைந்திருக்கிறது. வீட்டை விட்டு வெளியேறும் முன் கண்ணாடியின் முன் நின்று உங்களை பாருங்கள். இந்த மனிதருக்கு நான் மரியாதை கொடுப்பேனா என்று உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள். உங்களிடமிருந்து ஆம் என்ற பதில் வந்தால் இந்த உலகமும் உங்களுக்கு மதிப்பளிக்கும். மற்றவர்கள் உங்களை மதிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதற்கு முன் மதிக்கப்பட வேண்டிய ஒரு நபர் என்ற பிம்பத்தை உங்கள் தோற்றத்தின் மூலம் உருவாக்குங்கள். சரி, நல்லா ட்ரெஸ் பண்ணியாச்சு, ஆனா ஒரு இடத்துல உங்க மரியாதை நிரந்தரமா இருக்கணும்னா உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஆயுதம் இருக்கணும். அது என்ன ஆயுதம்? 5வது ரகசியத்தை கேளுங்க. அவன் அறிவு தேடலை நிறுத்தாதீர்கள். ஒரு மனிதனின் நேர்த்தியான தோற்றமும் ஆடையும் அவரை ஒரு புதிய இடத்திற்குள் நுழைவதற்கான கதவை திறந்து விடலாம், மற்றவர்களின் கவனத்தையும் ஈர்க்கலாம். ஆனால் அந்த இடத்தில் அவரை தொடர்ந்து நிலைநிறுத்துவதும் அவருக்கான நிரந்தர மரியாதையை பெற்றுத் தருவதும் அவருடைய அறிவு மட்டுமே. கல்வி என்பது பள்ளியிலோ கல்லூரியிலோ முடிந்து போகும் ஒரு பயணம் அல்ல. அது மனிதனின் மூச்சு உள்ளவரை தொடர வேண்டிய ஒரு தேடல். அறிவை தேடுவதை நிறுத்தியவன் தன் வாழ்க்கையின் வளர்ச்சியையும் அங்கேயே நிறுத்தி விடுகிறான் என்பதே யதார்த்தம். அறிவின் வலிமையும் உளவியலும். இந்த உலகம் எப்போதும் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தேடித்தரும் நபர்களையே தலைவர்களாக ஏற்றுக்கொள்கிறது. ஒரு கூட்டத்தில் எல்லாரும் பேசிக் கொண்டிருக்கும் போது எவர் ஒருவர் ஒரு விஷயத்தை பற்றி தெளிவாகவும் ஆழமாகவும் ஆணித்தரமாகவும் பேசுகிறாரோ அவரை நோக்கி அனைவரின் கவனமும் தானாகவே திரும்பும். எனக்கு எல்லாம் தெரியும் என்று அகங்காரம் கொள்பவன் ஒரு கட்டத்தில் வளர்ச்சியின்றி தேங்கி நிற்பான். ஆனால் நான் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது என்று தேடலோடு இருப்பவன் மட்டுமே வாழ்க்கையில் தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருப்பான். அறிவே ஒரு மனிதனை மதிப்புமிக்கவனாக, ஹை வேல்யூ பர்சன் மாற்றும் மாபெரும் ஆயுதம். குட்டை நீரும் ஆற்று நீரும் ஒரு வாழ்வியல் கதை. அறிவு தேடலின் அவசியத்தை உணர்த்தும் ஒரு குட்டிக் கதையை பார்ப்போம். ஒரு அடர்ந்த காட்டில் ஒரே இடத்தில் தேங்கி நிற்கும் ஒரு சிறிய நீர்க்குட்டையும் சலசலவென ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு ஆறும் அருகருகே இருந்தன. ஒரு நாள் அந்த நீர்க்குட்டை ஆற்று நீரை பார்த்து கேலியாக கேட்டது, நண்பா, நான் எவ்வளவு அமைதியாக எந்த வேலைப்பளுவுமின்றி ஒரே இடத்தில் சுகமாக ஓய்வெடுக்கிறேன் பார். ஆனால் நீயோ எப்போதும் மலைகளிலும் பாறைகளிலும் முட்டி மோதி ஓடிக்கொண்டே இருக்கிறாய். உனக்கு ஓய்வு என்பதே கிடையாதா? ஆற்று நீர் புன்னகைத்துக் கொண்டே பதில் சொன்னது, நான் தொடர்ந்து பயணிப்பதால் தான் புதிதாக பல இடங்களை பார்க்கிறேன். பலரின் தாகத்தை தீர்க்கிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக என்னை நான் எப்போதும் தூய்மையாக புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறேன். ஒரே இடத்தில் தேங்கி நிற்பதால் உனக்கு என்ன நேரும் என்று பொறுத்திருந்து பார். சில மாதங்கள் கழிந்தன. ஓடிக்கொண்டே இருந்த ஆற்று நீர் நாளுக்கு நாள் தெளிவாகிக் கொண்டே சென்றது. நதி என்று அனைவராலும் கொண்டாடப்பட்டது. ஆனால் தேங்கி நின்ற குட்டை நீரோ நாட்பட பாசி பிடித்து கொசுக்கள் மொய்த்து துர்நாற்றம் வீசத் தொடங்கியது. அதன் நீரை யாரும் அருந்த முடியாத நிலை உருவானது. தொடர்ந்து உங்களை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். மனிதனின் அறிவும் இந்த நீரை போன்றதுதான். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதை எப்போது நாம் நிறுத்துகிறோமோ அப்போது நமது சிந்தனையும் குட்டை நீர் போல தேங்கி பயனற்று போய்விடும். தொடர்ந்து கற்பவர்கள் மட்டுமே ஆற்று நீர் போல தங்களை புதுப்பித்துக் கொண்டு சமூகத்திற்கு பயன்படும் மனிதர்களாக திகழ்வார்கள். உலக நடப்புகளை தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் துறை சார்ந்த புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்ளுங்கள். புத்தகங்களை வாசிக்கும் பழக்கத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் அறிவு என்னும் ஆயுதத்தை எப்போதும் கூர்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். எவர் ஒருவரிடம் அறிவு என்ற வற்றாத செல்வம் இருக்கிறதோ அவரை இந்த உலகத்தால் ஒருபோதும் ஒதுக்கவோ அழிக்கவோ முடியாது. கற்றலை தொடருங்கள். உங்களுக்கான சிம்மாசனம் தானாகவே உங்களை தேடி வரும். 6வது ரகசியம், உங்களை ஒரு உண்மையான லீடரா மாத்தக்கூடிய பாயிண்ட். யாராவது உங்களை திட்டினாலோ கிண்டல் பண்ணாலோ உடனே கோவப்படுறீங்களா? அப்போ உங்க ரிமோட் கண்ட்ரோல் மத்தவங்க கையில இருக்குன்னு அர்த்தம். அதை எப்படி மாத்துறது? உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துங்கள். மனித வாழ்க்கையில் வெற்றிக்கும் வீழ்ச்சிக்கும் இடையிலான மிக நுண்ணிய கோட்டை தீர்மானிப்பது ஒருவன் தன் உணர்ச்சிகளை கையாளும் விதமே ஆகும். யாராவது உங்களை கோபப்படுத்தும் போதோ அல்லது கிண்டல் செய்யும் போதோ உடனடியாக உணர்ச்சி வசப்பட்டு பதிலளிப்பது ஒரு சாதாரண மனிதனின் இயல்பு. ஆனால் எக்கட்டான மற்றும் நெருக்கடியான சூழ்நிலைகளிலும் நிதானத்தை இழக்காமல் அமைதியாக சிந்தித்து முடிவெடுப்பவர்களே சிறந்த ஆளுமைகளாகவும் தலைவர்களாகவும்
இந்த சமூகத்தால் மதிக்கப்படுவார்கள். அமைதி என்பது பலவீனம் அல்ல, அது உணர்ச்சிகளை கட்டுக்குள் வைத்திருக்கும் மாபெரும் பலமாகும். உணர்ச்சிகளின் உளவியலும் உங்கள் கட்டுப்பாடும். உங்களை ஒருவர் ஒரு வார்த்தை தரக்குறைவாக பேசினால் உடனே கோபப்படுகிறீர்கள், கேலி செய்தால் உடனே வருத்தப்படுகிறீர்கள் என்றால் உங்களை இயக்கும் சாவியை ரிமோட் கண்ட்ரோல் நீங்கள் மற்றவர்களின் கைகளில் கொடுத்து விட்டீர்கள் என்று அர்த்தம். அவர்கள் எந்த பொத்தானை அழுத்துகிறார்களோ அதற்கேற்ப நீங்கள் இயங்குகிறீர்கள். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த தெரியாதவர்களை இந்த உலகம் ஒரு முதிர்ச்சியற்ற குழந்தையாகவே பார்க்கும். அவர்களிடம் எந்த பொறுப்பான பதவியையோ மரியாதையையோ வழங்காது. கோபத்தில் கத்துவது மிக எளிது, ஆனால் அந்த இடத்தில் அமைதியாக இருப்பதுதான் மிகப்பெரிய சக்தி. அந்த அமைதி உங்களை எதிர்ப்பவர்களுக்கு ஒரு விதமான அச்சத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தும். போர்வீரனின் கதை ஒரு வாழ்வியல் பாடம். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதன் வலிமையை உணர்த்தும் ஒரு புகழ்பெற்ற ஜென் கதையை காண்போம். ஒரு ஊரில் மிகவும் வயதான ஆனால் போர்க்கலையில் சிறந்த குரு ஒருவர் இருந்தார். அவர் எந்த சூழ்நிலையிலும் கோபப்படக்கூடாது என்பதை தன் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்து வந்தார். ஒரு நாள் மிகவும் அகங்காரம் பிடித்த இளம் போர் வீரன் ஒருவன் அந்த ஊருக்கு வந்தான். முதியவரின் புகழை கேள்விப்பட்ட அவன் அவரை அவமானப்படுத்தி தன் பலத்தை நிரூபிக்க எண்ணினான். முதியவர் பாடம் நடத்தி கொண்டிருந்த இடத்திற்கு சென்ற அந்த இளைஞன் அவரை பார்த்து மிக கடுமையான வார்த்தைகளால் திட்டத் தொடங்கினான். அவர் குடும்பத்தையும் அவரது தோற்றத்தையும் கேலி செய்தான். மாணவர்களுக்கு கோபம் கொப்பளித்தது. ஆனால் முதியவரோ எவ்வித சலனமுமின்றி மெல்லிய புன்னகையுடன் அவனையே அமைதியாக பார்த்து கொண்டிருந்தார். மணிக்கணக்கில் திட்டி தீர்த்த இளைஞன் முதியவரிடம் எந்த எதிர்வினையும் இல்லாததால் களைப்படைந்து அவமானத்துடன் அந்த இடத்தை விட்டுச் சென்றான். இளைஞன் சென்றதும் கோபமடைந்த மாணவர்கள் குருவிடம் கேட்டனர், குருவே, அவன் உங்களை இவ்வளவு கேவலமாக திட்டியும் நீங்கள் ஏன் அமைதியாக இருந்தீர்கள்? இது கோழைத்தனம் அல்லவா? அதற்கு முதியவர் அமைதியாக பதிலளித்தார், மாணவர்களே, ஒருவன் உங்களுக்கு ஒரு பரிசை கொடுக்க வருகிறான் என்று வைத்துக் கொள்வோம். நீங்கள் அந்த பரிசை வாங்க மறுத்துவிட்டால் அது யாருக்கு சொந்தம்? மாணவர்கள், அது பரிசை கொண்டு வந்தவனுக்கே சொந்தம் என்றனர். முதியவர் சிரித்துக் கொண்டே கூறினார், இதேதான் சற்று முன் நடந்தது. அவன் எனக்கு கோபம், அவமானம் என்ற பரிசுகளை கொடுக்க வந்தான். நான் அவற்றை வாங்க மறுத்துவிட்டேன். அதனால் அந்த தீய உணர்ச்சிகள் அனைத்தும் அவனுக்கே சொந்தமாகிவிட்டன. அமைதியே மாபெரும் ஆயுதம். இந்த கதை உணர்த்தும் பாடம் மிக தெளிவானது. மற்றவர்கள் உங்கள் மீது வீசும் கோபத்தையும் அவமானத்தையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. உணர்ச்சி வசப்பட்டு நாம் பேசும் வார்த்தைகள் ஒருபோதும் திரும்ப பெற முடியாதவை. வார்த்தைகளை விடாதவரை நீங்கள் அந்த வார்த்தைக்கு எஜமான். விட்டுவிட்டால் அந்த வார்த்தைக்கு நீங்கள் அடிமை. உங்கள் உணர்ச்சிகள் என்பது ஒரு விலை மதிப்பற்ற சொத்து. அதனை சாதாரண மனிதர்களுக்காகவும் அற்பமான விஷயங்களுக்காகவும் செலவு செய்யாதீர்கள். எத்தகைய சவாலான சூழ்நிலை வந்தாலும் உடனடியாக பதிலளிக்காமல் ஒரு ஆழமான மூச்சை உள்ளிழுத்து நிதானமாக முடிவெடுங்கள். உங்களை அவமானப்படுத்த நினைப்பவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனை உங்களின் புன்னகையும் அமைதியும் மட்டுமே. உணர்ச்சிகளை ஆழப் பழகுங்கள். இந்த உலகம் உங்களை ஆராதிக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். உலகமே உங்களை மதிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஆனா நீங்க உங்களை உண்மையாவே மதிக்கிறீங்களா? சுயமரியாதை பத்தி சாணக்கியர் சொல்ற ஆழமான 7வது உண்மை இதுதான். சுயமரியாதையை வளர்த்துக் கொள்ளுங்கள். மனித வாழ்க்கையை முழுமையாக மாற்றக்கூடிய மிக முக்கியமான ரகசியம் சுயமரியாதையாகும். இந்த உலகில் நாம் அனைவரும் மற்றவர்களிடமிருந்து மரியாதையை எதிர்பார்க்கிறோம். ஆனால் முதலில் நம்மை நாம் மதிக்கிறோமா என்று கேட்டால் பலரிடம் அதற்கான உறுதியான பதில் இருப்பதில்லை. நான் ஒரு சாதாரண ஆள், எனக்கு அவ்வளவாக திறமை இல்லை என்று உங்களுக்குள்ளேயே நீங்கள் தாழ்வு மனப்பான்மையுடன் பேசிக்கொண்டால் இந்த உலகம் உங்களை எப்படி மதிக்கும்? உங்களை நீங்கள் எப்படி நடத்துகிறீர்களோ அதை பார்த்துதான் மற்றவர்கள் உங்களை எப்படி நடத்த வேண்டும் என்பதை அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். சுயமரியாதையின் உளவியல் தலைக்கணம் அல்ல, தற்காப்பு. சுயமரியாதை என்பது ஒருபோதும் தலைக்கணம், ஈகோ கிடையாது. அது உங்களுக்கான ஒரு எல்லையை, பவுண்டரிஸ் வகுத்துக் கொள்வது. ஒரு இடத்தில் உங்களுக்கு சரியான மரியாதை கிடைக்கவில்லையா? அங்கு உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு இல்லையா? அந்த இடத்தை விட்டு அமைதியாகவும் கண்ணியமாகவும் வெளியேறுங்கள். அங்கேயே நின்று என்னை ஏன் மதிக்கவில்லை என்று பிச்சை கேட்காதீர்கள். அன்போ மரியாதையோ எப்போதுமே கேட்டுப் பெறக்கூடிய விஷயங்கள் அல்ல, அவை தானாக வர வேண்டும். உங்களை ஒரு குப்பையைப் போல நீங்கள் நினைத்தால் உலகம் உங்களை மிதித்துச் செல்லும். உங்களை ஒரு வைரம் போல நீங்கள் கருதினால் உலகம் உங்களை பாதுகாப்பாகவும் மரியாதையாகவும் பார்க்கும். கழுகும் கோழிகளும் ஒரு வாழ்வியல் கதை சுயமரியாதையையும் தன் பலத்தையும் உணர்வதன் அவசியத்தை விளக்கும் ஒரு குட்டி கதையை பார்ப்போம். ஒரு காட்டில்
கழுகு ஒன்று தவறுதலாக ஒரு கோழி கூட்டில் முட்டையிட்டு விட்டது. அந்த முட்டையிலிருந்து வெளிவந்த கழுகு குஞ்சு தன்னை ஒரு கோழி என்றே நினைத்து மற்ற கோழிகளுடனேயே வளர்ந்தது. கோழிகளைப் போலவே தரையில் கிடக்கும் தானியங்களை கொத்தி தின்றது. ஆபத்து வந்தால் கோழிகளைப் போலவே பயந்து ஒளிந்து கொண்டது. சிறிது தூரம் மட்டுமே பறக்க முயன்றது. தனக்கு மாபெரும் பலம் இருக்கிறது என்பதையோ, தான் உயர்ந்த வானத்தில் சுதந்திரமாக பறக்கப் பிறந்தவன் என்பதையோ அது அறியவில்லை. தன்னையும் ஒரு சாதாரண பலவீனமான பறவை என்றே அது நம்பியது. ஒரு நாள் வானத்தில் ஒரு பெரிய கழுகு மிகவும் கம்பீரமாக மேகங்களை கிழித்து கொண்டு பறப்பதை பார்த்தது. ஆஹா, எவ்வளவு கம்பீரமான பறவை என்று வியந்து பார்த்தது. அப்போதுதான் அந்த பெரிய கழுகிற்கும் தனக்கும் ஒரே மாதிரியான சிறகுகளும் அமைப்பும் இருப்பதை அது கவனித்தது. தனக்குள்ளும் அந்த அபாரமான சக்தி இருப்பதை உணர்ந்து கொண்டது. முதல் முறையாக தன் சிறகுகளை முழுமையாக விரித்து முழு பலத்துடன் அடித்து பறக்கத் தொடங்கியது. தரையை விட்டு எழும்பிய அந்த கழுகு சிறிது நேரத்திலேயே வானத்தின் உச்சிக்குச் சென்று கம்பீரமாக பறந்தது. அப்பொழுதுதான் தன் உண்மையான அடையாளத்தையும் சுயமரியாதையையும் அது மீட்டெடுத்தது. உங்கள் தகுதியை உணருங்கள். இந்த கதை நமக்கான மிகச் சிறந்த பாடம். உங்களைச் சுற்றியுள்ளவர்கள் தங்களின் அளவுகோலை வைத்து உங்களை குறைத்து மதிப்பிடலாம். ஆனால் நீங்களும் அவர்களின் பேச்சை கேட்டு உங்களை ஒரு சாதாரண ஆளாக நினைத்துக் கொள்ளக்கூடாது. நீங்கள் வானில் பறக்கப் பிறந்த கழுகு மற்றவர்களுக்காக தரையில் குறித்துக் கொண்டிருக்கிறாதீர்கள். நீங்கள் செய்த தவறுகளை ஒப்புக்கொண்டு திருத்திக் கொள்ளுங்கள். ஆனால் எவர் ஒருவருடைய நியாயமற்ற விமர்சனத்தையும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். உங்கள் நேரத்தை மதியுங்கள். உங்கள் உடலை மதியுங்கள். உங்கள் உழைப்பை மதியுங்கள். நீங்கள் உங்களை நேசிக்க ஆரம்பிக்கும் போது உங்களை சுற்றி இயற்கையாகவே ஒரு நேர்மறை ஆற்றல், பாசிட்டிவ் எனர்ஜி உருவாகும். அந்த ஆற்றல் சிறந்த மனிதர்களை உங்களை நோக்கி ஈர்க்கும். சுயமரியாதையை அடகு வைத்து பெறும் எந்த வெற்றியும் பதவியும் உறவும் உங்களுக்கு தேவையில்லை. நான் மதிக்கப்பட வேண்டியவன் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையோடு நிமிர்ந்து நில்லுங்கள். உலகம் உங்களுக்கான சிம்மாசனத்தை அமைத்து தரும். த்ராவது ரகசியம், நம்ம தகுதியை நாமளே குறைச்சிக்கிற ஒரு மோசமான பழக்கம் நம்ம பல பேர்கிட்ட இருக்கு. அது என்ன தெரியுமா? தேவையில்லாத விஷயங்களை பேசுறது. இதுல இருந்து ஏன் விலகி இருக்கணும்னு இந்த கதையில பாருங்க. வதந்திகளில் இருந்து விலகி இருங்கள். மனிதர்களுக்கிடையேயான உரையாடல்கள் அவர்களின் தகுதியையும் சிந்தனை நிலையையும் உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டுகின்றன. எலினோர் ரூஸ்வெல்ட் கூறிய ஒரு புகழ்பெற்ற பொன்மொழி உண்டு. சிறந்த மனிதர்கள் கருத்துக்களை பற்றி பேசுவார்கள். சாதாரண மனிதர்கள் சம்பவங்களை பற்றி பேசுவார்கள். தரம் குறைந்த மனிதர்களோ மற்ற மனிதர்களை பற்றி பேசுவார்கள். அடுத்தவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி புறம் பேசுவதும் வதந்திகளை பரப்புவதும் ஒரு மனிதனின் மதிப்பை முற்றிலும் அழித்துவிடும் செயல்களாகும். எனவே சமூகத்தில் உயர்வான இடத்தை பெறவும் மதிக்கப்படவும் வதந்திகளில் இருந்து விலகி இருப்பது மிக அவசியமாகும். புறம் பேசுதலின் உளவியல் நம்பகத்தன்மை இழப்பு. நீங்கள் ஒருவரிடம் சென்று அங்கு இல்லாத மூன்றாம் நபரை பற்றி தரக்குறைவாகவோ அல்லது கேலியாகவோ பேசுகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். உங்களை கேட்டுக்கொண்டிருப்பவரின் ஆழ் மனதில் அப்போது என்ன தோன்றும் தெரியுமா? இன்று அவன் இல்லாத போது அவனை பற்றி தவறாக பேசும் இவன் நாளை நாம் இல்லாத போது நம்மை பற்றியும் இப்படித்தான் மற்றவர்களிடம் பேசுவான். அந்த நிமிடமே உங்கள் மீதான நம்பகத்தன்மை சுக்குநூறாக உடைந்துவிடும். உங்கள் முன்னால் யாராவது வந்து இன்னொருவரை பற்றி புறம் பேசத் தொடங்கினால் 2 விஷயங்களை செய்யுங்கள். ஒன்று, அந்த பேச்சை நாசுக்காக நல்ல விஷயங்களை நோக்கி மாற்றுங்கள். அல்லது எனக்கு இதில் விருப்பமில்லை என்று கூறி அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடுங்கள். இது உங்களை ஒரு முதிர்ச்சியான மனிதராக மேச்சர் பர்சன் காட்டும். இவனிடம் தேவையற்ற கதைகளை பேச முடியாது என்ற பயம் கலந்த மரியாதை மற்றவர்களுக்கு வரும். சாக்ரட்டீஸின் 3 கேள்விகள். ஒரு வாழ்வியல் பாடம் வதந்திகளை கையாளுவது குறித்து விளக்க ஒரு மிகச் சிறந்த வரலாற்று நிகழ்வு உண்டு. இது சாக்ரட்டீஸின் 3 வடிகட்டிகள், சாக்ரட்டீஸ் ட்ரிபிள் ஃபில்டர் டெஸ்ட் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு நாள் மாபெரும் கிரேக்க தத்துவ ஞானி சாக்ரடீஸிடம் அவருக்கு அறிமுகமான ஒருவர் ஓடி வந்து, சாக்ரடீஸ், உங்கள் நண்பரை பற்றி நான் ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். அதை உங்களிடம் சொல்லலாமா என்று ஆர்வமாக கேட்டார். அதற்கு சாக்ரடீஸ் அமைதியாக, நீ சொல்வதை கேட்பதற்கு முன் நான் கேட்கும் 3 கேள்விகளுக்கு பதிலளி. முதல் வடிகட்டி, நீ சொல்லப்போகும் அந்த செய்தி 100% உண்மையானது என்பது உனக்கு திண்ணமாக தெரியுமா என்று கேட்டார். வந்தவர், இல்லை, நானும் மற்றவர்கள் சொல்லித்தான் கேள்விப்பட்டேன் என்றார். சாக்ரடீஸ், சரி, இரண்டாவது வடிகட்டி, என் நண்பரை பற்றி நீ சொல்லப்போகும் அந்த செய்தி ஏதாவது ஒரு நல்ல செய்தியா என்று கேட்டார். வந்தவர் தயக்கத்துடன், இல்லை, அது ஒரு கெட்ட செய்தி என்றார். சாக்ரடீஸ் புன்னகைத்துக் கொண்டே, சரி,
மூன்றாவதும் இறுதியுமான வடிகட்டி, நீ சொல்லப் போகும் அந்த செய்தி எனக்கு ஏதாவது ஒரு வகையில் பயனுள்ளதாக இருக்குமா என்று கேட்டார். வந்தவர் நிச்சயமாக இல்லை என்றார். உடனே சாக்ரடீஸ், உண்மையா என்று தெரியாத, நல்லதும் அல்லாத, எனக்கு எவ்விதத்திலும் பயந்தராத ஒரு செய்தியை நான் ஏன் கேட்க வேண்டும்? அதை நீ என்னிடம் சொல்லவே வேண்டாம் என்று கூறி அவரை அனுப்பிவிட்டார். உங்கள் வாழ்க்கையின் நாயகன் நீங்களே. இந்த கதை நமக்கு உணர்த்தும் பாடம் மிக தெளிவானது. வதந்திகளை பேசுவதும் கேட்பதும் உங்கள் சிந்தனையை குறுக்கிவிடும். ஆனால் லட்சியங்களை பற்றியும் உலக நடப்புகளை பற்றியும் புதிய ஐடியாக்களை பற்றியும் பேசுவது உங்கள் சிந்தனையை விரிவுபடுத்தும். அடுத்தவர்கள் வாழ்க்கையை ஒரு திரையரங்கில் அமர்ந்து வேடிக்கை பார்ப்பது போல பார்ப்பதை நிறுத்துங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள்தான் கதாநாயகன். அதில் எப்படி வெற்றி பெறுவது என்பதில் உங்கள் முழு கவனத்தையும் செலுத்துங்கள். தேவையற்ற பேச்சுகளுக்கு உங்கள் செவிகளையும் நாவையும் மூடி வையுங்கள். உங்கள் நாக்கை கட்டுப்படுத்தும் கலை உங்களுக்கு தெரிந்தால் இந்த உலகத்தின் மரியாதையை நீங்கள் எளிதில் வென்றுவிடலாம். வதந்திகளை புறக்கணித்து வளர்ச்சி தரும் நேர்மறையான எண்ணங்களை மட்டுமே பேசுங்கள். சமூகத்தில் உங்கள் மதிப்பு பன்மடங்கு உயரும். இந்த உலகத்துல பணத்தை விட ரொம்ப மதிப்பு வாய்ந்தது எது தெரியுமா? ஒருத்தர் உங்க மேல வச்சிருக்க நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை எப்படி காப்பாத்துறது? சாணக்கியரின் 9வது ரகசியம் இதோ. சொன்ன சொல்லை காப்பாற்றுங்கள். மனித வாழ்வில் பணம், பொருள், சொத்து என எதை இழந்தாலும் மீண்டும் கடுமையாக உழைத்து சம்பாதித்து விடலாம். ஆனால் ஒரு முறை இழந்துவிட்டால் மீண்டும் பெறவே முடியாத விலை மதிப்பற்ற ஒன்று நம்பிக்கை, ட்ரஸ்ட். ஒரு மனிதனின் உண்மையான மதிப்பு அவனது வங்கி இருப்பில் இல்லை, அவன் அளிக்கும் வாக்குறுதியிலும் அதை அவன் காப்பாற்றும் விதத்திலும் தான் ஒளிந்திருக்கிறது. சொன்ன சொல்லை காப்பாற்றுவது என்பது ஒரு மனிதனை சாதாரண நிலையில் இருந்து சமூகத்தின் மிக உயர்ந்த இடத்திற்கு உயர்த்தி செல்லும் மாபெரும் பண்பாகும். வாக்குறுதியின் உளவியலும் நம்பகத்தன்மையும். ஒருவரிடம் நாளை காலை 10 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன் என்று கூறிவிட்டு 11 மணி ஆகியும் செல்லாமலும் தொலைபேசி அழைப்பை ஏற்காமலும் இருந்தால் என்ன ஆகும்? அடுத்த முறை நீங்கள் எந்த வாக்குறுதி அளித்தாலும் அவர் உங்களை நம்ப மாட்டார். அந்த நிமிடமே அங்கு உங்கள் மதிப்பு பூஜ்ஜியமாகி விடுகிறது. பல நேரங்களில் மற்றவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காகவோ அல்லது இக்கட்டான சூழலில் இருந்து தற்காலிகமாக தப்பிப்பதற்காகவோ தங்களால் செய்ய முடியாத விஷயங்களுக்கு கூட பலரும் எளிதாக சரி என்று சொல்லிவிடுகிறார்கள். பின்னர் அதை செய்ய முடியாமல் தலைமறைவாகிறார்கள். இது தனக்கான குழியை தானே தோண்டிக் கொள்வதற்கு சமம். எவர் ஒருவர் கொடுத்த வாக்கை எப்பாடுபட்டாவது நிறைவேற்றுகிறாரோ அவரை இந்த உலகம் ஒரு பொறுப்பான ஆளுமையாக, ஆத்தாரிட்டி மதிக்கும். புலி வந்த கதை ஒரு வாழ்வியல் பாடம். ஒரு வார்த்தையின் மீதான நம்பிக்கை உடையும் போது என்ன நேரும் என்பதை விளக்க நாம் சிறுவயதில் கேட்ட புகழ்பெற்ற புலி வருது கதையை மீண்டும் நினைவுபடுத்துவோம். ஒரு கிராமத்தில் ஆடு மேய்க்கும் சிறுவன் ஒருவன் இருந்தான். அவனுக்கு கிராமத்து மக்களை ஏமாற்றி விளையாடுவதில் அதிக ஆர்வம். ஒரு நாள் மலையடிவாரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது விளையாட்டுக்காக புலி வருது, என்னை காப்பாற்றுங்கள் என்று சத்தமிட்டான். அவனது அலறலை கேட்டு ஊர் மக்கள் அனைவரும் பதற்றத்துடன் ஓடி வந்தனர். ஆனால் அங்கு புலி இல்லை. சிறுவன் அவர்களை பார்த்து பரிகாசமாகச் சிரித்தான். கோபத்துடன் மக்கள் திரும்பிச் சென்றனர். இதே போல சில நாட்கள் கழித்து மீண்டும் ஒரு முறை பொய் சொல்லி மக்களை ஏமாற்றினான் அந்த சிறுவன். மக்கள் அவன் மீது அதிருப்தி அடைந்தனர். அவன் வார்த்தைகள் மீது இருந்த நம்பகத்தன்மை முழுமையாக அழிந்து போனது. சில நாட்கள் கழித்து உண்மையில் ஒரு கொடிய புலி அங்கு வந்து சிறுவனின் ஆடுகளை வேட்டையாடத் தொடங்கியது. பயந்து போன சிறுவன், உண்மையாகவே புலி வந்துவிட்டது, காப்பாற்றுங்கள் என்று கதறி அழுதான். ஆனால் ஊர் மக்களோ அவன் வழக்கம் போல பொய் சொல்கிறான், நாம் போக வேண்டாம் என்று நினைத்து எவரும் அவனுக்கு உதவச் செல்லவில்லை. சிறுவனின் ஆடுகள் அனைத்தும் புலிக்கு இரையாகின. அவனது வார்த்தைகள் மீதான நம்பிக்கை உடைந்ததால் அவனது உண்மையான அபய குரலுக்கு கூட மதிப்பு இல்லாமல் போனது. உங்கள் வார்த்தைகளே உங்கள் நாணயம். இந்த கதை நமக்கு உணர்த்தும் ஆழமான பாடம் என்னவென்றால், நம்பிக்கை என்பது ஒரு கண்ணாடி போல. அது ஒரு முறை உடைந்தால் மீண்டும் பழையபடி ஒட்ட வைப்பது என்பது சாத்தியமற்றது. கொடுத்த வாக்கை மீறுவது உங்கள் மதிப்பை மற்றவர்கள் பார்வையில் நிரந்தரமாக குறைத்துவிடும். இனிமேல் யாருக்கேனும் ஒரு வாக்குறுதி அளிப்பதற்கு முன் பலமுறை சிந்தியுங்கள். உங்களால் அந்த செயலை செய்ய முடியும் என்றால் மட்டுமே சம்மதம் தெரிவியுங்கள். ஒருவேளை உங்களால் முடியாது என்றால் மன்னிக்கவும், இப்போது என்னால் இதை செய்ய இயலாது என்று நேர்மையாக முகத்திற்கு நேராக சொல்லிவிடுங்கள். அது அந்த நிமிஷத்தில் அவர்களுக்கு வருத்தத்தை தந்தாலும் நீண்டகால அடிப்படையில் உங்கள் நேர்மைக்காக உங்கள் மீதான மரியாதையை உயர்த்தும். ஆனால் ஒரு முறை சரி என்று சொல் கொடுத்து விட்டால் என்ன தடைகள் வந்தாலும் அந்த சொல்லை காப்பாத்துங்க. உங்கள் வார்த்தையே உங்களுடைய அப்பெக்டன்.
நாம வீடியோவோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். 10வது ரகசியம் ஒரு பூமராங் மாதிரி. நீங்க உலகத்துக்கு எதை கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். அது என்ன ரகசியம்? மற்றவர்களுக்கு மரியாதை கொடுங்கள். நீ எதை கொடுக்கிறாயோ அதுவே உனக்கு பல மடங்காக திரும்ப கிடைக்கும் என்பது இயற்கையின் பிரபஞ்ச விதி. இது மனித உறவுகளுக்கும் 100% பொருந்தும். இந்த உலகில் ஒவ்வொரு மனிதனும் தான் மற்றவர்களால் மதிக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். ஆனால் அந்த மரியாதையை பெறுவதற்கான ஒரே வழி முதலில் நாம் மற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்க கற்றுக்கொள்வதுதான். மரியாதை என்பது அதிகாரத்தாலோ அல்லது பயமுறுத்தலோ கேட்டு பெறக்கூடிய ஒன்றல்ல. அது ஒருவரின் நற்பண்புகளாலும் கனிவான அணுகுமுறையாலும் மற்றவர்கள் மனதிலிருந்து தானாக பிறக்க வேண்டிய ஒரு உன்னத உணர்வாகும். மரியாதையின் உளவியல் மற்றும் உண்மையான குணம். ஒரு மனிதனின் உண்மையான குணம் எப்போது வெளிப்படும் தெரியுமா? தன்னை விட அதிகாரத்தில் அல்லது வசதியில் உயர்ந்தவர்களிடம் அவர் எப்படி நடந்து கொள்கிறார் என்பதை வைத்து அல்ல, தன்னை விட கீழ் நிலையில் உள்ளவர்களிடம் அவர் எப்படி நடந்து கொள்கிறார் என்பதை வைத்துத்தான். ஒரு பெரிய அதிகாரியிடம் பவ்யமாக கைகட்டி பேசிவிட்டு உணவகத்தில் உணவு பரிமாறும் ஒரு பணியாளரிடமோ அல்லது அலுவலக வாசலில் நிற்கும் காவலாளியிடமோ ஒருமையில் அலட்சியமாக பேசினால் அங்கேயே அவரின் உண்மையான தரம் என்னவென்று உலகிற்கு தெரிந்துவிடும். நீங்கள் ஒருவரை உளமாற மதிக்கும் போது அவர்களின் ஆழ்மனதில் உங்கள் மீது ஒரு நேர்மறையான பிம்பம் உருவாகிறது. அதிகாரத்தால் வரும் மரியாதை அந்த பதவி இருக்கும் வரை மட்டுமே நீடிக்கும். ஆனால் பண்பால் வரும் மரியாதை ஆயுள் முழுவதும் தொடரும். நிறைகுடம் தழும்பாது என்பதற்கு ஏற்ப ஒருவரிடம் அறிவும் தகுதியும் எவ்வளவு வளர்கிறதோ அதே அளவு அவரிடம் பணிவும் வளர வேண்டும். முதலாளியும் காவலாளியும் ஒரு நெகிழ்வான வாழ்வியல் கதை. மற்றவர்களுக்கு நாம் கொடுக்கும் சிறு மரியாதை கூட எப்படி நமது உயிரை காக்கும் என்பதை விளக்கும் ஒரு அற்புதமான கதை இது. ஒரு பெரிய இறைச்சி பதப்படுத்தும் தொழிற்சாலை, மீட் ப்ராசஸிங் பிளான்ட் ஒன்று இயங்கி வந்தது. அங்கு நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை செய்தனர். அந்த தொழிற்சாலையின் முதலாளி மிகவும் அன்பானவர். தினமும் காலையில் தொழிற்சாலைக்குள் நுழையும் போது வாசலில் இருக்கும் காவலாளியை பார்த்து புன்னகையுடன் காலை வணக்கம் சொல்வார். அதே போல மாலை வீடு திரும்பும் போது போய் வருகிறேன் என்று கூறிவிட்டே செல்வார். ஒரு நாள் மாலை வேலை நேரம் முடிந்த பிறகு அந்த முதலாளி ஒரு பெரிய குளிர்பதன அறைக்குள், ஃப்ரீசர் ரூம், ஏதோ சரிபார்க்கச் சென்றார். எதிர்பாராத விதமாக திடீரென கதவு சாத்தப்பட்டு வெளிப்பக்கமாக பூட்டிக் கொண்டது. உள்ளே உறைபனி நிலவியது. வேலை நேரம் முடிந்துவிட்டதால் அனைத்து தொழிலாளர்களும் வீட்டிற்கு சென்று விட்டனர். முதலாளி எவ்வளவு சத்தமிட்டும் வெளியே எவருக்கும் கேட்கவில்லை. குளிர் தாங்க முடியாமல் தன் மரணம் நெருங்கிவிட்டதை எண்ணி அவர் தரையில் சுருண்டு விழுந்தார். சுமார் 4 மணி நேரத்திற்கு பிறகு திடீரென அந்த குளிர்பதன அறையின் கதவு திறக்கப்பட்டது. வாசலில் இருந்த காவலாளிதான் அவரை தேடி வந்து கதவை திறந்து அவரது உயிரை காப்பாற்றினார். முதலாளி உயிர் பிழைத்ததும் காவலாளியிடம் கேட்டார், எல்லாரும் சென்று விட்டனர், நான் உள்ளே மாட்டிக்கொண்டது உனக்கு எப்படி தெரிந்தது? அதற்கு காவலாளி பதிலளித்தார், ஐயா, இந்த தொழிற்சாலையில் நூற்றுக்கணக்கானவர்கள் வேலை செய்கிறார்கள். ஆனால் தினமும் என்னை பார்த்து புன்னகையுடன் வணக்கம் சொல்பவர் நீங்கள் ஒருவர்தான். இன்று காலை நீங்கள் வரும்போது உங்கள் காலை வணக்கம் என் காதில் கேட்டது. ஆனால் மாலை நீங்கள் போய் வருகிறேன் என்று சொல்லும் குரல் எனக்கு கேட்கவில்லை. நீங்கள் இன்னும் வெளியே வரவில்லை என்பதை உணர்ந்துதான் நான் உங்களை தேடி வந்தேன். உங்கள் மரியாதையே உங்கள் கேடயம். இந்த கதை நமக்கு உணர்த்தும் பாடம் மிகவும் உணர்வு பூர்வமானது. அந்த முதலாளி தினமும் காட்டிய சிறு கனிவும் ஒரு சாதாரண காவலாளிக்கு அவர் கொடுத்த அந்த சிறு மரியாதையும் தான் அன்று அவனுக்கான மாபெரும் கேடயமாக மாறி அவனது உயிரை காப்பாற்றியது. வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவு பெரிய உயரத்திற்கு சென்றாலும் சக மனிதர்களை மனிதர்களாக மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். பதவி, பணம், அந்தஸ்து ஆகியவற்றை தாண்டி ஒருவரை பார்த்ததும் வீசும் சிறு புன்னகையும் கனிவான வார்த்தைகளும் உங்களை இந்த சமூகத்தின் மிக உயர்ந்த சிம்மாசனத்தில் அமர வைக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு பணிவாக இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு இந்த உலகம் உங்களை தூக்கி வைத்து கொண்டாடும். உங்களை நீங்களும் மதித்து மற்றவர்களுக்கும் மரியாதை கொடுத்து ஒரு வெற்றியாளராக இந்த உலகை வலம் வாருங்கள். உங்களை யாருமே மதிக்கலையா? எப்பவும் உங்களை ரொம்ப சீப்பா ட்ரீட் பண்றாங்களா? சாணக்கியர் சொல்ற இந்த 10 விஷயங்களை உடனே மாத்துங்க. உங்க வேல்யூ 10 மடங்கு ஏறும். நம்பர் 1, உங்க பிளான ஊர் முழுக்க சொல்லாதீங்க, பேசாதீங்க, செயலில் காட்டுங்க. நம்பர் 2, மத்தவங்களுக்காக உங்க நேரத்தை அழிக்காதீங்க, தைரியமா இல்ல சொல்ல பழகுங்க. நம்பர் 3, கூப்பிட்ட உடனே ஓடிப்போய் நிக்காதீங்க, எதற்கும் எளிதில கிடைக்காதீர்கள். நம்பர் 4,
நீங்க பேசுறதுக்கு முன்னாடி உங்க ட்ரெஸ் பேசும். சோ உங்க தோற்றத்துல கவனம் செலுத்துங்க. நம்பர் 5, எப்பவும் அப்டேட்டடா இருங்க. எவனும் உங்களை ஏமாத்த முடியாத அளவுக்கு அறிவு தேடலை நிறுத்தாதீர்கள். நம்பர் 6, உசுப்பேத்துறவங்க முன்னாடி கத்தி சீன் போடாதீங்க. அமைதியா இருந்து உங்க உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துங்கள். நம்பர் 7, உலகம் உங்களை மதிக்கணும்னா முதல்ல உங்களுக்கான சுயமரியாதையை வளர்த்துக் கொள்ளுங்கள். நம்பர் 8, டீக்கடையிலையும் ஆபீஸ்லயும் தேவையில்லாம வதந்திகளில் இருந்து விலகி இருங்கள். நம்பர் 9, வாயால வடை சுடாதீங்க. ஒரு வாக்கு கொடுத்தா அந்த சொன்ன சொல்லை காப்பாற்றுங்கள். நம்பர் 10, ஃபைனல் டச், மரியாதை வேணும்னா முதல்ல மத்தவங்களுக்கு மரியாதை கொடுங்க. இந்த 10ல நீங்க எதை இன்னைக்கு மாத்திக்க போறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களை நீங்களே செதுக்கிக்க நம்ம மைண்ட் ரீஃப்ரெஷ் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.